எங்க ஊர் வயல்லலாம் வாழை, நெல்லு, உளுந்து இது 3ம் அடுத்தடுத்து போட்டு அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வாழை போட்டுருக்காங்க. நல்லா விளைஞ்சு அறுவடையும் ஸ்டார்ட் ஆயிட்டு, இந்த மாதிரி டைம்ல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்க தோட்டத்துல வாழை போட்டுருக்கோம்ன்னு சொல்லி கொஞ்சம் காயாவோ, பழமாவோ குடுப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க நேத்து ஒரு வாழைத்தார் வந்து குடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நேந்திரங்காய். நான் சிப்ஸ் தான் போட்டு வைக்க போறேன். இந்த தார்ல 1, 2 பழுத்து போயிருந்தது. பழுத்ததெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு, நல்லா காயா இருக்கிறதுல மட்டும் தோலெல்லாம் எடுத்துட்டு, நல்லா மெலிசா சீவி வச்சுட்டேன். சிப்ஸ் போடுறதுக்கு தேங்காய் எண்ணெயில போட்டா தான் நல்லாருக்கும். நான் 2 கடாய் வந்து எடுத்துட்டு 2லயும் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ண வச்சுட்டேன். இன்னொரு பவுல்ல கொஞ்சமா உப்பு, மஞ்சள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃப்ரை பண்றப்போ அந்த எண்ணெயில சேர்த்துட்டா சிப்ஸ்ல நல்லா உப்பு, மஞ்சள் 2மே பிடிச்சுக்கும். இது தண்ணின்றதுனால எண்ணெயில போட்டதும் கொஞ்சம் படபடன்னு பொரிஞ்சு வரும். ஆனா 1 நிமிஷத்திலேயே செட்டில் ஆயிரும். வெளிலலாம் தெரிக்காது. இந்த மாரி அது எண்ணெயில போட்டப்போ பொரிஞ்சு வரது செய்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னா, நம்ம ஃப்ரை பண்ணிட்டு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து லாஸ்ட்டா மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நல்ல கிரிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு, எனக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய்.